ஹாய் வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்பிள் கலரில் ஜேர்னல் ஆர்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருந்த இந்த ஜேர்னல் ஆர்ட் புக்கை நான் இப்போ எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம பிங்க் கலரில், ப்ளூ கலரில், ரெட் கலரில் இந்த 3 கலரில் ஜேர்னல் ஆர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பர்பிள் கலரில் ட்ரை பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து கலர் பேப்பரில் பர்பிள் கலரில் இருக்கிற கலர் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லைட் கலர் மாதிரி தான் இருந்துச்சு என்கிட்ட. உங்ககிட்ட டார்க் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு அதை பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஓரங்கள் எல்லாமே நான் கையாலேயே அதை நீட்டாக கிழிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பண்ணியிருக்கிற ஜேர்னல் ஆர்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றாவது பிடிச்சிருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் உங்களோட டைரியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பேப்பரை நான் வந்து கிழிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை கையில் வச்சு நல்லா இப்படி சுருட்டிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிரித்து விட்டுட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்ட போகிறேன். பர்பிள் கலர்னு சொன்னாலே எல்லாருக்குமே பிடிஎஸ் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிடிஎஸ் ஜேர்னல் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் எடுத்து நான் ஒரு சைடில் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ பேட்டர்ன் பேப்பர் புக் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பர்பிள் கலர் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து நான் அந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு கிழிச்சு எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பேப்பரில் மட்டும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு பர்பிள் கலரில் பேப்பர் ஒட்டியிருந்தேன்ல, அதுக்கு கார்னரில் வர மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டின பிறகு A4 சைஸில் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருந்தேன். அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1 மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஒரு பேப்பரில் கார்னரில் வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு பஞ்சிங் மிஷின் எடுத்திருக்கேன். இது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி பஞ்ச் பண்ணும். இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேப்பரோட 2 சைடில் மட்டும் நான் வந்து பஞ்ச் பண்ணியிருக்கேன். மீதி 2 சைடில் வந்து பஞ்ச் பண்ணலை. இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை வச்சு நீட்டாக ஒட்டிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த அக்ரிலிக் பிளாக்கும் இந்த ஸ்டாம்பும் எடுத்துக்கிறேன். இந்த கிளியர் ஸ்டாம்ப் எடுத்து இந்த அக்ரிலிக் பிளாக்கில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாம்பர் மேலே நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாம்ப் பேட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிட்டு கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ப்ரெஸ் பண்ணலாம். நான் வந்து கலர் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். கலர் ஸ்கெட்ச், ப்ரஷ் பென், டெம்பரரி மார்க்கர்ஸ் இல்லைனா அக்ரிலிக் பெயிண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட இந்த ஸ்டாம்பரில் நம்ம வந்து ஈஸியாக ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து டேட்டுன்னு ஸ்டாம்ப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்குரிய டேட் எடுத்து இதையும் பர்பிள் கலர்லேயே கலர் பண்ணிட்டு ஸ்டாம்ப் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக பர்பிள் கலரில் ஸ்கெட்ச் அல்லது மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு டேட் நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட பர்பிள் கலரில் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. இது டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர். இதை எடுத்து கார்னரில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பெனில் கூட நீங்கள் நீட்டாக எழுதிக்கலாம். இப்போ வந்து சில ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ண பிறகு ஹாட் க்ளூ கனில் சில்வர் கலரில் இருக்கிற க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த க்ளூ மெல்ட் ஆகி வரும்போது நான் வந்து இந்த பேப்பர் மேலேயே நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். OHP ஷீட்டில் பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இந்த க்ளூக்கு மேலே வச்சுட்டு ஒரு நெயில் பாலிஷ் பாட்டில் வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ ட்ரை ஆன பிறகு நான் நெயில் பாலிஷ் பாட்டிலை எடுத்துட்டேன். இப்போ சீலிங் ஸ்டாம்ப் மாதிரி சூப்பராக இருக்கும் இது. இதுக்கு மேலேயே வந்துட்டு வயலட் கலரில் ஒரு ஃப்ளவரோட ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பர்பிள் கலரில் ஒரு பாட் இருக்கிற மாதிரி அதில் செடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஸ்டிக்கர், அதை ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக 2 ஃப்ளவர்ஸும் அங்கங்கே பர்பிள் கலரில் ஹார்ட்ஸும் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதை ஸ்டிக் பண்ண பிறகு வயலட் கலர் லெட்டர்ஸில் மோட்டிவேஷனல் குவாட்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து நான் இந்த கீழ்ப்பக்கமாக நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த பேஜ்க்காக பர்பிள் கலரில் ஃபஸ்ட்டு பேப்பர் கட் பண்ணி எடுத்திருந்தேன்ல, அதை ஒன்று எடுத்திருக்கேன். இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பேட்டர்னில் வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு வயலட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லைன் போட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு இது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால வந்து சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து நடுவில் டாட்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம ஹோம்மேடாக செஞ்ச பேட்டர்ன் பேப்பரை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை சென்டரில் வச்சு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வயலட் கலர் இருக்கிற மாதிரியான வாஷி டேப் இருந்துச்சு. அதை எடுத்து நான் வந்து 4 சைட்லேயும் ஒட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பரை கட் பண்ணி எடுத்துருந்தேன். அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதோட ஓரங்களில் ஃபுல்லாகவே வயலட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். 2 சைட்லையும் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஒட்டிக்கிறேன் சென்டரில் வச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற புக் மாதிரி இருக்கும். தரையிலலாம் கூட இந்த மார்க்கர் பட்டிருந்துச்சு. அதனால் வந்துட்டு இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து என்கிட்ட பர்பிள் கலரில் 2 ஹார்ட் ஷேப்பில் ஸ்டிக்கர் இருந்துச்சு. அதை எடுத்து ஃபஸ்ட்டு நான் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒயிட் பேப்பரில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி குவாட்ஸ் எழுதிக்கிறேன். இது மாதிரி எழுதும்போது ஒயிட் பேப்பரில் பிளாக் கலர் மார்க்கரோ அல்லது பிளாக் கலர் ஜெல் பென்னோ யூஸ் பண்ணிட்டு எழுதி கட் பண்ணலாங்க. இல்லைனா பிளாக் கலர் பேப்பரில் ஒயிட்னர் அல்லது ஒயிட் கலர் ஜெல் பென் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது எழுதிக்கலாம்.
இப்போ இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இத வந்து ஃப்ரண்ட் சைட்ல ஒட்டுறதுக்காக நான் எழுதிக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மோட்டிவேஷனல் குவாட்ஸ் அல்லது பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருக்கிற மாரி நீங்க எழுதிக்கோங்க. இந்த ஜர்னல் ஆர்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம இப்படி தான் செய்யணுன்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ வந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா வந்து ஆயில் பென்சில்ல டிராயிங் பண்றதுக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னா, நீங்க வந்து ஒரு குட்டி பேப்பர்ல நீங்க நீட்டா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து நீங்க வரைஞ்சிட்டு அத வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லன்னா அக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணிட்டு நீங்க ஸ்டிக் பண்ணலாம். சிலருக்கு காயின்லாம் கலெக்ட் பண்ற மாதிரியான பழக்கம் இருக்கும். அந்த மாரி காயின் கலெக்ட் பண்றது, ஸ்டாம்ப்லாம் ஒட்டுறது, இந்த மாரி கூட நீங்க செய்யலாம். பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு, நியூஸ் பேப்பர்ல வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு, அத எடுத்து நீங்க நீட்டா ஒட்டி வைக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, அத நீங்க உங்களோட ஜர்னல் ஆர்ட்ல ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டியிருந்தோம்ல, அத ஓப்பன் பண்ணிட்டு, பர்பிள் கலர்ல ஒரு சின்ன சைஸ் பேப்பர் எடுத்து, அத க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி எழுதியிருந்தேன். அத நீட்டா கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, தனித்தனி வேர்டா கட் பண்ணிட்டேன். அதுல க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு, இப்ப நான் இதுல ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென் யூஸ் பண்ணிட்டு நீங்க எழுதிட்டு கட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அத டைரக்ட்டா எடுத்து ஒயிட் பேப்பர்லயே நம்ம ஒட்டக்கூடாது. இப்போ பேக்கிரவுண்ட்காக நான் பர்பிள் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன்ல, அது மாரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல பேப்பர் ஒட்டிட்டு, அதுக்கு மேல ஒயிட் பேப்பர்ல நம்ம எழுதி கட் பண்ணினத ஒட்டிக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க டைரக்ட்டா ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென் யூஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. அப்படி இல்லன்னா, உங்ககிட்ட ஏதாவது ஸ்டிக்கர் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டிக்கர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வயலட் கலர்ல ஒரு பவ் மாதிரி ஸ்டிக்கர் எடுத்து, இத ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர் எடுத்து, ஃபர்ஸ்ட்டு நான் மேல் பக்கத்துல ஒட்டியிருக்கேன். அடுத்து சர்க்கிள் ஷேப்ல வயலட் கலர்ல ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. அத எடுத்து நான் இந்த பக்கத்துல ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஸ்டிக்கர் பேப்பர்ல ஒயிட் கலர்ல குவார்ட்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கர் எடுத்து நான் சைட்ல ஒட்ட வச்சிருக்கேன். அதே மாரி கீழயும் ஒட்ட வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் ஷேப்ல குட்டி குட்டியா 2 ஸ்டிக்கர் எடுத்து பர்பிள் கலர்ல இருக்கிற மாதிரியானது, அத எடுத்து நான் ஒட்ட வச்சிருக்கேன். அப்புறம் தேங்க்ஸ்ன்னு ஒரே ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த பர்பிள் கலர்ல இருக்கிற ஜர்னல் ஆர்ட்ட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பர்பிள் கலர் ஜர்னல் ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல பிடிக்கலையா? இல்ல வேற ஏதாவது சஜஷன் இருக்கா? நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஜர்னல் ஆர்ட் நம்ம பண்ணலாம்? என்ன தீம்ல பண்ணலாம்? என்ன கலர்ல பண்ணலாம்? இல்ல இது எதுவும் வேண்டாம். நம்ம வந்து பொங்கல் கிராஃப்ட் பண்ணலாம். இல்லன்னா நியூ இயர் கிராஃப்ட் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கும்ல, அத வந்து நீங்க கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா, இந்த ஜர்னல் ஆர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும், கூடவே நீ எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்க உங்களோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. அது மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஜர்னல் ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல நம்ம ஜர்னல் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசா யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரெட் கலர்ல ஒரு ஜர்னல் ஆர்ட் பண்ணியிருக்கோம். ப்ளூ கலர் தீம்லயும், பிங்க் கலர் தீம்லயும் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.